ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம போயின்ட்டுருக்க இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இளங்குமரன் முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் பாதை. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாதையாக இருந்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் வந்து இந்த பாதையில் வந்து நல்லா விரிவுபடுத்தி வச்சுருக்காங்க. அழகாக குன்று மாதிரி இருக்குது. இது வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வந்து ஒரு 50லேருந்து 55 நாள் ஆச்சு. நல்லா இருக்குங்க கோயில், அழகாக பார்க்குறதுக்கே. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருப்போரூர்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக அம்மாப்பேட்டை ஜங்ஷன், திருப்போரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் அம்மாப்பேட்டை ஜங்ஷனு இந்த கோயிலுக்கு. உள்ளே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா தான். நடுவில் குன்றில் இந்த முருகன் இருப்பார். அப்படியே குடுவாஞ்சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கோயில் அழகாக இருக்கும். சுற்றி ஒரு ஜங்ஷனில் அம்மாப்பேட்டையில் இறங்குனீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. கோயில் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. சின்ன கோயிலாக இருந்தாலும் குட்டி பாலகுமாரன் மாதிரி அழகாக இருக்காங்க. கோயிலெலாம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. புதுசாக புதுப்பிச்சு சின்ன கோயிலாக இருந்தாலும் வியூலாம் பார்க்குறதுக்கு சொல்லவே வேணாங்க, பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு தடவை இந்த லோக்கல் ஏரியாவாக இருந்தீங்கன்னா, நீங்கள் திருப்போரூர் சைடாக இருந்தீங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். கோயிலெலாம் சூப்பராக இருக்குது. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு ஆப்போசிட் நேராகவே காலபைரவர் கோயில் இருக்குது. அது வந்து தேய்பிரை அஷ்டமியில் தான் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும், கூட்டமும் இருக்கும். நாங்கள் போகிற நேரத்தில் இன்றைக்கி வந்து 10க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால கோயில் ஃபுல்லாகவே இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருந்தது. கோயில் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுது. வந்து நீங்கள் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க இங்கே ஒரு தடவை வந்து விசிட் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.